والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த மாதம் முஹர்ரம் மாதம், ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டியவை என்ன, இப்போது முஸ்லிம்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பதை பார்ப்போம். இன்றைய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருப்பது, முஸ்லிம்கள் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் 1 முதல் 10 வரை மீன் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது. திடீர் பிராமணர்களாக இருக்கலாம், இவனுக்கெல்லாம் வச்சுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, மீன் சாப்பிடாத, கருவாடு சாப்பிடாது. அதுவும் இல்லாம முஹர்ரம் 10 வரை தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறது. அது மாதிரி இப்போ சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னன்னு கேட்டா, இந்த 7ஆவது நாள் 10ஆவது நாள் சொல்லி தெருவுல கடைகளை போட்டுக்கிட்டு சின்ன வயசு பெண்ணுங்களும் பையனுங்களும் பண்ற அழிச்சாட்டி இருக்குது. ஒரு இளைஞன் கன்னி பெண்ணை பார்த்து கஞ்சாலை செய்யும், யாரையும் மாட்டிக்கொள்ளாம, யார்ட்டையும் மாட்டிக்கிறாம இருக்கிறதுக்கு, ரகசியமா பேசுறதுக்கு வசதியா போகுது இந்த பஞ்சாங்கிற பேரை வச்சுக்கிட்டு. நாங்க நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மெட்ராஸ்லயே பஞ்சா எடுக்கிற இடத்துல கடைகள் நிறைய போட்டு காபு கஜா பஞ்சான்னு விடிய விடிய காதால கேட்க முடியாத சத்தம். அந்த மாதிரி அநியாயமும் அக்கிரமமும் அனாச்சாரமும் இந்த பஞ்சாங்கிற பேர்ல நம்ம இஸ்லாமிய மக்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கு மேல கேட்டா, ஒரு குதிரை மேல 2 பேரை ஏற்றி வச்சு, அதுக்கு மேல என்னென்ன செய்ய வச்சு, குதிரைக்காரன் காசை வாங்கிட்டு இது மேல ஏற்றி வச்சு தெருவெல்லாம் சுத்திக்கிட்டு அந்த குதிரையை வேதனைப்படுத்துறது. உயிரினங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி படைச்சவன் சொல்லியிருக்கிறான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு மாற்றமான விஷயங்களை செய்யறாங்க. அதுக்கு மேல பஞ்சா ஊர்வலமா வருதுன்னு சொன்னா சாம்பிராணி புகை அப்படி தெருவே மணக்கு. காணிக்கைங்கிற பேர்ல வசூல் பண்றதுக்கு சில பேரை வச்சிருப்பாங்க, அது வேற. இன்னும் நமக்கு பிரச்சனை இருந்தா அது இந்த உப்பு மிளகு நீக்கிறோம்னு சொல்லி உப்பு பாக்கெட்டையும் 10 ரூபா மிளகு பாக்கெட் உடனே கொண்டு போய் அவங்க கையில கொடுக்குறது. மேலும் ஆண் குழந்தை வேணும்னு சொன்னா என்ன அநியாய நியத்துல பாருங்க. ஆண் குழந்தை வேணும்னா கொழுக்கட்டை செஞ்சு அந்த ஊர்வலம் வரும்போது போறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. இந்த மாதிரியான அநியாயம்லாம் பஞ்சாங்கிற பேர்ல ரொம்ப ரொம்ப அனாச்சாரமான செயல்கள் இப்போ நடைமுறையில இருந்தது. பஞ்சா உருவத்துல கலந்து கொள்றவங்க ஹுசேன் அலி அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு தண்ணீர் கேட்டார்களாம். அப்போது நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்டார்களாம். இவருங்க கதை சொல்றாங்க. எனவே அந்நாளில் யாரும் தாகத்துடன் இருக்கக்கூடாதாம். எனவே அந்நாளில் புதிய மண்பானையில மோர், சர்பத்து இந்த மாதிரி வச்சு விநியோகம் பண்ணிப்பாரு. அதே நேரத்துல நோன்பு நோக்கவும் செய்வாங்க. மாற்று மதத்தினர் செய்வதை போன்று மாற்று மதத்தில் செய்யறாங்கல்ல, அந்த ஆட்டம் யானை குதிரை ஒட்டகம் சொல்லி எல்லாத்தையும் வச்சு ஊரம் பண்ணி ரோட தெரிஞ்சு ஒரு அல்லோகலப்பட்டுக்கிட்டு தெரியும் கிடக்கும். அந்த மாதிரி செயல இஸ்லாமிய மக்களும் செய்யறாங்க. இது போன்று பல்வேறு காரியங்கள் முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்களால் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இஸ்லாம் நமக்கு என்ன கட்டளையிடுகிறது என்பதை பார்ப்போம். முஹர்ரம் மாதம் பிறை 9 ஆகிய 10 ஆகிய நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுரா நாளில் தாமும் அவர்களும் நோன்பு நோத்து தன்னுடைய தோழர்களுக்கும் நோன்பு நோக்கல் சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறாங்க.
அப்போது ஒரு தோழர் கேட்கிறார், அது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்று என்று வினவினர். அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள், இன்ஷா அல்லாஹ், நான் அல்லாஹ் நாடினால் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தேன்டா 9வது நோன்பையும் 10வது நோன்பையும் சேர்த்து வைக்குவேன். ஏன்னா அவங்க கூறும்போது 10வது நாள் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோட இருந்தேன்னு சொன்னா அடுத்த வருஷம் 9ஐயும் 10வது நோன்பையும் நான் வைக்குவேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அடுத்த வருஷத்துலயே அவங்க இறந்துட்டாங்க. மற்றொரு அறிவிப்பில் ஆயிஷா இன்னும் அறிவிப்பு சொல்றவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நூல் 1916, 17 வசனத்துல இது இடம்பெற்று. இந்த ஹதீஸின் படி முஹர்ரம் மாதத்தில் 9, 10 நோன்பு நோக்க வேண்டுமே தவிர பஞ்சா போன்ற சப்பரங்கள் எடுப்பதும், மீன் சாப்பிடக்கூடாது, சாம்பத்தில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிப்பதும் மார்க்கத்தில் செய்யப்படும் வரம்பு மீறுவதாகும். இந்த காரியங்கள் அனைத்தும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் செயல் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அது புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக. அது என்ன புகாரில 2697ங்கிற ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. இப்படி இந்த விஷயத்தை பத்தி ரசூலுல்லாஹ் அதிகம் பேசியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் மறுக்கப்படும். விஷயங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியவர்கள் அனைத்தும் பித்தத்துகள். உருவானதும் உருவாக்கக்கூடியதும் பித்தத்தா இருக்கு. அனைத்து பித்தத்துகளும் ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அறிவிப்பர் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நசாயிங்கிறது இதுல ஹதீஸ்ல 1560வது வசனமா இடம்பெற்றிருக்கு. மேலும் அல்லாஹ் சொல்லாததை சொல்வது அவனுக்கே பாடம் சொல்லிக் கொடுப்பதை போன்றதாகும். உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கலாம். குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல கேட்கலாம். எனவே அல்லாஹ்வின் வார்த்தைக்கு அஞ்சு கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை நாம் மார்க்கமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு செய்து கொண்டால் அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஆகவே இந்த முஹர்ரம் மாதத்தில் உள்ள அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், சகிக்க முடியாத செயல்கள். இன்னும் சில பேர் என்ன கேட்டா, இந்த மாற்று மதத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அந்த அழகு குத்திக்கிறது, இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் இருக்கிறது, நாக்குல வைத்திய குத்திக்கிறது, உடம்புல கொக்கியை போட்டு தொங்குறது, இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். என்னத்துக்கு? உங்களை நான் வருத்திக்கிற சொல்லி நான் சொல்லலை, உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள் சொல்றான். அப்படி இருக்கும்போது பெல்ட்ல பிளேடை கட்டிக்கிட்டு வெறும் உடம்போல நின்று ரோட்ல அடிச்சுக்கிட்டு இந்த வசூல் பண்ற சாட்டையை வச்சு அடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு தெருக்கூத்துக்காரன் செய்யற மாதிரி இந்த முஸ்லீம் மக்கள் சிறு பிள்ளை 5 வயசு பிள்ளையில இருந்து வயசானவங்க வரை இந்த செயலை இன்னும் சில பேர் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு தெளிவுபட்ட காலத்திலையும் எவ்வளவு முறை அவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் அதை அவங்க காதுல வாங்குற மாதிரி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமான செயலை செய்து நரக படுகொலியில் நம்ம இல்லாமல் இருக்கணும் சொன்னா இந்த செயல்களை விட்டு ஒரே செயல் 9, 10 நம்ம நோன்பு நோக்கம். இது மட்டும்தான் முஹர்ரம் மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதே நேரத்துல இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதம். இதை மட்டும் தான் மனசில் நினைச்சுக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்தணுமே இல்லை. மற்ற எல்லா காரியங்களும் அனாச்சாரமான செயல். அதே மாதிரி அனாச்சாரமான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வல்ல ரஹ்மான் உங்களை என்னை பாதுகாத்து அருள் புரிவானார் என்று கூறி
இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாயிர் மௌலானா ரப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.